நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. பாலா, எந்திரி. எதுக்கு? என் பொண்டாட்டி இருக்க வேண்டியது என் கூட தான். இப்போ நீங்க உட்கார வேண்டாம். தென்னாவட்டா? இல்லடி, நான் உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கேன். வா. நீங்க கூப்பிடுறது பாசத்துக்காக இல்லைன்னு தெரியும். தலைக்கேறின போதையை கீழே இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும். ஏய், பேசாம வாடி. என்னால முடியாது. அப்படியெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே கூடாது. இது உன்னோட பெருந்தன்மை இல்ல, தாலி கட்டின உன்னோட பொறுப்பு. வாடி எங்களோட. வாடி. ஓ. உங்களோட வேலை முடிஞ்சுதா? பர்ச்சேஸ் அமௌண்ட்டை நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க எப்பவும் இங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. அடிக்கடி எந்திரிச்சு நடக்கிறது தான் நல்லது. வாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் இப்போ தனியா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு போல. நேத்து அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வரத நான் பார்த்தேன். நடக்கும்போது கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் நடக்கிறாரு. கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. மறுபடியும் அவர் விழுந்துட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை எனக்கு தானே. எனக்கு எப்படியாவது பிரச்சனை கொடுக்கணும் தானே அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசுற வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி பொண்ணு நான் தான்னு. எல்லா சௌபாக்கியங்களும் இருந்தாலும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஆளா நான் இப்ப ஆயிட்டேன்.
நாம நினைக்கிறது எல்லாமே வாழ்க்கையில நடக்காதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நம்மளோட வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு நம்மளே தெரியாததுனாலதான். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் அது ஒரு தீர்வா இருக்கும். சில சமயம் நான் நினைப்பேன், கொடூரமான இந்த விதிக்கு முன்னாடி நம்மளை இன்வால்வ் பண்ணது இந்த கடவுள் தானே எல்லாத்துக்கும் காரணம். நாய் கடிக்கிறது எலும்பு துண்டு தானே தவிர அதை கொண்டு வந்து கொடுத்தவரை இல்லைல்ல. அதுவும் சரிதான். என்னோட புத்தி கெட்டு போன சமயத்துல தான் என் வாழ்க்கை இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணனால கிடைச்ச தண்டனை தான் இப்போ நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாழ்க்கைக்காக நான் நம்பிக்கையோட நீட்டின என் கையை பிடிக்காம ஓடிப்போன ஒரு ஆள் கொடுத்ததுதான் என்னோட இந்த பரிதாபமான வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல், அதுதான் நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலயும் 2 விதமா பாதிச்சிருக்கு. காதல் இந்த உலகத்துல எல்லா பொய்களையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு வார்த்தை. எனக்கு பார்த்துதான் சந்தேக பிராணியா இருக்கிற ஒரு புருஷனோட இதே மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களால கண்டினியூ பண்ண முடியும்? சில பேர் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி கொடூரமான மனுஷனோட வாழ்க்கையை முடிச்சு கட்டிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடலான்னு நினைப்பாங்க. ஆனா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பிரச்சனையிலேயே போய் மாட்டிப்பாங்க. என்னோட நிலைமையும் அப்படிதான். நான் ரொம்பவே உயிருக்குயிரா என் புருஷனை நான் காதலிச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுல 10ல் 1 பங்கு அவர் எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. நான் மனசை விட்டு யார்கிட்டயாவது பேசணும்னு தான் நினைச்சேன். என்னை விட அதிகமா கொடூரத்தை அனுபவிக்கிற பொண்டாட்டிங்கிற ஒரு நிலைமையில நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல போடுற சண்டையில வர வார்த்தைகள் எல்லாமே பக்கத்துல இருக்கிற எல்லா வீட்லயுமே அது கேக்குது. அது எல்லாமே என்னோட வீட்லயும் நடக்குதுமா. ஆனா அது எப்பவுமே வெளியே கேட்கறது இல்ல. ஆமா, உங்களுடைய வீட்ல என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு தான் நாங்க புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம். அப்பதான் பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் ஹஸ்பண்டோட வாழ்க்கையில ஒருத்தி வந்தா. என்னால என் வீட்டுக்காரரை விட்டு கொடுக்கவே முடியாது. விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஹாய் சமிலி. பிரதீப் அண்ணா, என்ன இங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல? டெல்லியில இருந்து எப்போ வந்தீங்க? நேற்று நைட்டு. காலையில் அப்பாவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போனேன். வெரிகோஸ் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்காக 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கு. உன்னை பார்க்கறதுக்காக என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சதே அப்பா தான். அகிலா, இது சேகரன் மாமாவோட பையன், பேர் பிரதீப். பிரதீப் அண்ணா, இது அகிலா, இங்க அக்கௌண்டன்ட். அது மட்டும் இல்லாம என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு. ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹலோ. வாங்க என்னோட கேபினுக்கு போலாம். அகிலா, அந்த டெசி கிட்ட என்னோட கேபினுக்கு 2 காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. வாங்க அண்ணா, உட்காருங்கண்ணா. அனந்தன் மாமா மேனேஜ்மெண்ட்டில் இருந்தப்போ 2 தடவை நான் இங்கே வந்திருக்கேன். அன்னைக்கு இந்த சேரில் அப்பா இருந்தார். சேகர் மாமா கிட்ட நான் சொன்னேன், ஆனால் அவரால் முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இங்கே இருக்க வேண்டியது நீதான்னு அப்பாவுக்கு தெரியும். அதனால தான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் முறிச்சுக்கிட்டு நீ சூரஜ் கூட போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் நம்பவே முடியல. கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசான ஒரு பொண்ணு அது எல்லாத்தையும் புருஷனுக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறது இந்த காலத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ என்னோட நிலைமை அப்படி இருந்தது. நான் உண்மையில குத்தம் ஒன்றும் சொல்லலை. அந்த அளவுக்கு மனசில் தைரியம் இருக்கிற ஒரு பொண்ணால் மட்டும்தான் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும். நீ எல்லாத்தையும் வேணான்னு போனதுக்கப்புறம் அனந்தன் மாமா இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்பா கிட்ட இதை எப்படியாவது கண்டினியூ பண்ணணுன்னு அவர்கிட்ட சொன்னேன். 200 பேருக்கு மேலே வேலை கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சூரஜுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சேகரன் மாமா ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் இங்கே வந்தேன். அது நல்லதுதான் நானும் சொல்லுவேன். இல்லாமல் போயிருந்தா அனந்தன் மாமா இந்த கம்பெனியை எப்போவும் மூடியிருப்பாரு.
ஒரு 2-3 மாசம் தான் என்னால இங்க இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்க முடியும். எல்லா விஷயத்தையும் அப்பா சொல்லிட்டாரு. நானும் இப்போது ஊரில் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ₹1 கூட எனக்கு சம்பளமாக வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் நான் சுதந்திரமாக வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஒரு சௌகரியமும் சாத்தியமும் இங்கே இருந்தால் நான் ஜாயின் பண்ணுறேன். நான் நம்பி ஒப்படைக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல. சேகரன் மாமா பையன்கிட்ட இந்த கம்பெனியோட பொறுப்பை கொடுக்க எனக்கு முழு சந்தோஷம்தான். நீ டெலிவரி முடிஞ்சு இங்கே வந்து பாரு. என்னோட பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருந்தால் வெளியே அனுப்பிடு. மோசமா இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா நான் இப்போவே ஜாயின் பண்ணிட்டேன். நீ திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் ஏன்னு கேட்குறேன். எல்லா நாளும் சந்தோஷமா சமிலி கூட வாழணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். ஆனா எங்க மனசளவில் எல்லாத்தையும் நாங்க தப்பாவே புரிஞ்சுக்குவோம். இதே மாதிரி முன்னாடி போனா நான் சொன்ன டைம் இருக்குல்ல, அந்த 4 மாசம் அது வரைக்கும் இருப்பேனான்னு தெரியல. பாசம் அதிகமாகும் போது தான் கண்டிப்பும் அதிகமாகுது. நடுவுல எங்கேயோ தான் பாலா உன் இதயத்துக்குள்ள மறுபடியும் வந்துட்டா. இதுதான் சமிலி மேல உன்னோட கோவத்துக்கு காரணம். அவளை தவிர்க்கணும்னு நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. அவளை அவாய்ட் பண்ண நினைச்சிருந்தா அவளுக்கு பையன் இருக்கான் தெரிஞ்ச உடனே அதை பண்ணியிருப்பேன். அந்த சதி தானே இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. நீ பாலாவை லவ் பண்ண மாதிரி இல்லைல்ல சமிலி வேற ஒருத்தரை லவ் பண்ணது. ஆனா அவன் அவளை ஏமாத்திட்டான். இதுக்கப்புறம் நீ உன் இடத்துல இருந்து யோசனை பண்ணு. கல்யாண மண்டபத்துல உன் கையை பிடிச்சிட்டு வரலான்னு இருந்த ஒரு பொண்ணை நீயும் ஏமாத்திட்டு போயிட்டல்ல. ஒத்துக்கிறேன், 2 இடத்துலயும் நடந்தது ஒரே தப்பு தான். ஆனா சமிலிக்கு அவ பண்ண தப்புனால அவளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அதை சாக்கா வச்சு அவளை கஷ்டப்படுத்தணும்னா இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவகிட்ட பாசத்தை மட்டும்தான் காட்டுறேன். இன்னொரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு உன்னால எப்படி உன் பொண்டாட்டிய லவ் பண்ண முடியும்? சமிலி மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ற நீ தான் முதல்ல சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும். நீ சொல்றது எல்லாமே சரிதான். மறக்க நினைக்கிற விஷயங்கள் தான் அதிகமா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்ற மாதிரி பாலா ஒவ்வொரு நாளும் என் ஞாபகத்துல வந்துகிட்டே தான் இருக்கா. அதுக்கு பரிகாரம் பண்ணதான் நான் 1 வாரம் லீவ் எடுக்கிறேன். நான் பாலாவை பார்க்கணும். அவ்வளவுதான். நீ தேடி பார்த்தல, இது வரைக்கும் அந்த தேடுதல்லாம் அவ வீட்ல இருந்து இந்த டவுன் வரைக்கும் வந்திருக்க. இந்த தடவை அவளை கண்டுபிடிச்சாதான் என்னோட தேடுதலே முடியும். நான் பாலாவை தேடினது ஒரு ஆர்வத்துல தான் தேடினேன். உன்னுடைய மனசை சொந்தமாக்குன ஒரு பொண்ணு எப்படி இருக்காங்கிற ஒரு கியூரியாசிட்டி. ரொம்ப லேட் பண்ணாம அவளை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற நிமிஷத்துல இருந்து நான் என் தேடுதலை அப்படியே நிறுத்திக்கிட்டேன். அது ஏன்? நீ மறுபடியும் பாலாவை பார்த்தா இன்னொரு பிரச்சனைக்கு அது காரணமாயிடுமோன்னு எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் இல்ல. என்னோட துயரமான வாழ்க்கை அதோட முடிச்சிடும். அது உன்னோட எண்ணம் தான். உன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒரு ரெக்வெஸ்டா சொல்றேன். நீ இப்ப கொடுத்துருக்க லீவ் அப்ளிகேஷனை நீ கேன்சல் பண்ணணும். பாலாவை தேடி கண்டுபிடிக்கிறத நீ இதோட கைவிட்டுறணும். உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு நிறையவே ஆண் நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களோட நட்பு அதிகமானதுனால அவங்கள பல பேர் என்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே அப்படியே தான் இருக்கு. அதுக்கு காரணம் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான். சூரஜ் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன் வீணா போறதை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் பாலாவை தேடி போறது சமிலியை ஏமாத்தான்னு அப்படி நீ நினைக்கிறல்ல? அப்படி நினைக்கிறது தான் தப்பு. நீ சமிலி கிட்ட என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அவளுக்கு பிறக்க போற உன்னோட குழந்தைகிட்ட நீ நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ ஒரு நேர்மையான அப்பாவா இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். அது வரைக்கும் நீ எந்த முடிவும் எடுக்காத ப்ளீஸ். இப்ப எங்க போறோம்? நாம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறோம். அப்படியே நிக்காம போய் ரெடியாவு. செல்ஃப்ல இருந்த என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சிருக்கேன். வேற ஏதாவது எடுக்கிறதா இருந்தா சீக்கிரமா எடுத்து வச்சுக்கோ.
முதல்ல நம்ம இப்ப எங்க போறோம்னு சொல்லுங்க, அப்புறம் முடிவெடுத்துக்கலாம் நம்ம போலாமா வேண்டாமான்னு. வேற எங்க போவோம்? நம்ம வீட்டுக்கு தான். மகங்கிற உரிமையை தவிர உங்களுக்கு வேற அந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு? அப்படி ஏதாவது இருந்தா முதல்ல நீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பங்கு, அது இடமோ இல்ல பணமோ எதா இருந்தாலும் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் கண்டிப்பா வரேன். நான் முடிவெடுத்துட்டேன். நாம போறதுக்கான வண்டி இப்ப வரும். நீ கேள்வி கேட்காம சீக்கிரம் ரெடி ஆகு. நான் ஒரு கம்பெனில பொறுப்புமிக்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கிளம்பி வான்னு சொன்ன உடனே அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னால வர முடியாது. உன்னைய வேலையை விட்டுட்டு நான் வர சொன்னா? முதல்ல நாம இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போறோம். நீ இங்க தங்கிக்கிட்டு எங்க ஊர்ல இருக்கிற அங்கன்வாடிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தல, அதே மாதிரி நீ அங்கிருந்து எங்கேயும் வரலாம். நான் கொஞ்சம் யோசனை பண்ணணும். இனிமே இதை பத்தி யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வண்டி வந்த உடனே நாம இங்கிருந்து கிளம்புறோம். இதை தவிர வேற ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்கா என்ன? வண்டி வந்துருச்சு. சீக்கிரமா நீ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இந்த ட்ரெஸ்ஸே போதும். சீக்கிரமா. வாங்க. வாங்க. இங்க நீதான் வாடகைக்கு குடியிருக்கியா என்ன? ஆமா. உன்னோட பேர் வேணுகோபால் தானே? ஆமா, அதேதான். எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டியா? நாங்க இங்க இருந்து வேற வீட்டுக்கு போறோம். அப்படியா? சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? என்ன சார் விஷயம்? என்னன்னு சொன்னாதான் வருவியா என்ன? இவனை வண்டியில ஏத்தியா? ஹலோ, என்ன காரணத்துக்காக என்ன கஸ்டடியில் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். அத நான் சொல்றேன்டா. இவனை கூட்டிட்டு போங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? இவனுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. அதனால தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? பக்கத்தூர்ல இருக்கிற ஒரு வீட்ல ஆஷாவும் சுமேஷும். கெட்ட வார்த்தை, அடிதடி, அப்புறம் சித்திரவதை, இப்படி சொல்லி தான் இவன் மேல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனால நாங்க இவனை கஸ்டடியில எடுக்க போறோம். வண்டியில ஏத்துங்கயா. ஓகே சார். சார், இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். ஒரு விபத்து நடந்து 1.5 மாசமா பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. அது எனக்கு தெரியும். முடியாம கிடக்கிறவன் எப்படி அந்த வீட்டுல போய் சண்டை போட்டு வந்திருக்கான்? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நாங்க இவனை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ப்ளீஸ் சார், கூட்டிட்டு போகாதீங்க. உண்மையிலேயே அவர் இப்பதான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க எங்க டியூட்டியை செஞ்சுதான் ஆகணும். சார், சார் ப்ளீஸ். சார், சார், சார் சொன்ன கேளுங்க சார். வேண்டாம் சார். சார், அவரை கூட்டிட்டு போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். எடியா வண்டியா. சார், 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 சார் சொன்ன கேளுங்க சார். லாலி, லாலி, என்ன லாலி, கொஞ்சம் சமையலையே கூப்பிடுறீங்க? மேடம் இன்னும் வரலையே. சேகர் சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அங்க போயிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு? என் வீட்டுக்காரர், என்னுடைய வீட்டுக்காரர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, எதுக்கு? அவங்க ஃபேமிலி கிட்ட சண்டை போட்டுட்டாரு. முடியாம கிடந்த ஆளாச்சு.
அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அதான் சமையலுக்கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். ஐயோ பெரிய பிரச்சனையாச்சே. இந்த நேரம் பார்த்து மேடம் இங்க இல்லாம போயிட்டாங்க. அப்புறம் இங்க இருக்க சாரை பத்தி சொல்லவே தேவையில்ல. அவர் எப்போ வருவாருன்னே தெரியாது. மேடம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா எங்கேயும் போகாம ஸ்டேஷனுக்கு போங்க. பொண்ணுங்க காலை பிடிச்சி கதறி எழுதாங்கன்னா எந்த ஆபீசரா இருந்தாலும் இறக்கப்படுவாங்க. நான் பேசி பார்த்துட்டேன். இங்க வச்சு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க கஸ்டடியில இருக்கணும்ல. எதை பத்தி நினைக்காம நீங்க அங்க போங்க. போலீஸ் ஜீப் அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அங்க போயிடணும். இல்லனா உங்க வீட்டுக்கார மேல உங்க கைய வச்சிருவாங்க. நீங்க தைரியமா ஸ்டேஷனுக்கு போங்க மேடம். ஜெகதாம்பா, ஜெகதாம்பா, இன்னைக்கு இந்த வீட்டில் ஏதாவது விசேஷமா? சமையல் கட்டில இருந்து நல்லா பொரிக்கிறதும் வறுக்கிறதும் கமகமன்னு வாசனை வருது, அதான் கேட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கா? கை கழுவிட்டு சாப்பிட உட்காருங்க. கொஞ்ச நாளாவே இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. கிச்சனோட சாவி உன் கையில இருந்து போயிடுச்சுல்ல. தலைவியா இருக்கிற ஜெகதம்பாவுக்கு அவ மனசை விட்டு எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேக்குறதுக்கு கூட கௌரவ குறைச்சலா தானே இருக்கு, அப்படித்தானே? சாப்பாடு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போவேனே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஜெகதம்மா சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணதே கிடையாது. அதுக்கான அறிகுறிகளை தானே இப்ப ஜெகதம்பா பாத்துக்கிட்டு இருக்கா. கிச்சன்ல இப்பவே 2 அடுப்பு ஆயிடுச்சு. ஒன்னு சதீஷோட குடும்பம், இன்னொன்னு சுமேஷோட குடும்பம். அதுல எந்த அடுப்புல இருந்து இன்னைக்கு நமக்கு சாப்பாடு எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். பாத்தியா, உன் சின்ன மருமக தான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அத்தை நீங்க எதுக்கு எட்டி பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டீங்க? நான் அப்பவே நினைச்சேன் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. இன்னைக்கு என்னமா செஞ்சு வச்சிருக்க? இடியாப்பமும் கறியும். ஓ, ரொம்ப நல்லா இருக்குமே. இடியாப்போ ஜெகதம்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படியா அத்தை? ஓ, இதுக்கப்புறம் எது பிடிச்சானா பிடிக்கலன்னா என்ன, பசிக்கும் போது ஏதாவது சாப்பிடணும். ஏமா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிடிச்ச இடியாப்பத்தை நம்ம சின்ன மருமக செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அம்மாடி, நீ போய் 2 பிளேட்டை கொண்டு வாமா. ஐயோ நான் மறந்துட்டேன், இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. ஏண்டி, நீ அதை எங்க கொண்டு போற? எங்களோட ரூமுக்கு. இனிமே சாப்பாடு அங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடணும் தான் என்னோட வீட்டுக்காரர் சொன்னாரு. அப்படி ரகசியமா சாப்பிடறதுக்கு ஸ்பெஷலா நீ அப்படி என்னதான் செஞ்சு கொண்டு போற? எங்க கிட்ட சிக்கன் வாங்குறதுக்கு ஒன்னும் காசு இல்ல அத்தை. கடையில இருந்து வாங்கின சப்பாத்தியும் முட்டை குழம்பும் தான் அத்தை. என்னது, சப்பாத்தியும் முட்டை குழம்புமா? நல்ல காம்பினேஷன். எங்க 2 பேருக்கு மட்டும் செஞ்சா போதும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு மாமா. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. 4-5 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவா செஞ்சு வச்சிருக்கேன். உங்க 2 பேருக்கும் வேணும்னு சொல்லுங்க, நான் உன்னோட சப்பாத்தி சாப்பிடறதுக்காக நான் ஒண்ணு இங்க நிக்கல. இடியாப்பம் இருக்கும்போது எதுக்குமா தேவையில்லாம சப்பாத்தி? நான் ஒரு மரியாதைக்காக தான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். இத கொண்டு போய் நீங்க 2 பேருமே சாப்பிடுங்க. நீ சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன்னு ஒண்ணும் இந்த ஜெகதம்மா உயிர் வாழல. அத்தை உங்களுக்கு பசிக்குதுன்னா நான் செஞ்சு கொடுக்கறேன். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், கொண்டு போடி. வேண்டானா போங்க. தொட்டு தாலி கட்டின புருஷன் கூட இருந்தா போதுமா? எல்லா பொண்ணுக்கும் தைரியம் தானா வரும். இது ஒண்ணு தைரியம் இல்ல, அவளோட அகங்காரம். அவன் வேலைக்கு போய் 10 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால வந்த திமிரு. எத்தனை நாளைக்கு இப்படியே போவாங்க நானும் பாக்குறேன். எல்லா பாத்திரத்திலயும் மீனோட வாசனை. எவ்வளவு சோப்பு போட்டு கழுவினாலும் போக மாட்டேங்குது. நீ சுமேஷ் கிட்ட ஒரு 3-4 பிளேட் வாங்கிட்டு சொல்லு. சொல்றேன் அத்தை. அத்தை இப்ப கிச்சன் ஃப்ரீயா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. என் புருஷன் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, என் அம்மாக்கு ஆப்போசிட்டா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு. உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு மளிகை சாமான் அதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும், அப்பதானே செஞ்சு சாப்பிட முடியும். அப்படின்னா இங்க செஞ்சு வச்சிருக்கிறது? ஐயோ, எனக்கும் சுமேஷ்க்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.